الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم صدق الله العليم وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم إذا كانت لك 100 درهم وحال عليها الحول ففيها 5 دراهم إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலானுடைய மாதத்தின் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு தற்காலத்திற்கு தேவையான ஜக்காத்தை பற்றிய விழிப்புணர்வு என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை சுருக்கமான முறையிலே பார்ப்பதற்கு இருக்கிறோம். முதலாவதாக, ஜக்காத் என்றால் அகராதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு அஸியாதத் அத்தஹாரத், சுத்தப்படுத்தக்கூடியது, வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக பொருள் கொள்வதை பார்க்க முடிகிறது. இரட்டை அர்த்தம் அதற்கு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவும் குர்ஆனிலே இந்த ஜகாத்தினுடைய காரணங்களை குறித்து பேசுகிற பொழுது 2 விஷயத்தை சொல்கிறார். ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதகா, செல்வந்தர்களிடமிருந்து அவர்களுடைய பொருட்களிலிருந்து குறிப்பிட்ட தொகையை சதகாவாக ஜகாத்தாக நீங்கள் பெறுங்கள். துதஹீருஹும் வ துஸக்கீஹிம், அது அவர்களை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அதை அவர்களை வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அப்படி என்றால் இந்த ஜக்காத்தினுடைய அடிப்படை எதை நோக்கியதாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் பொருளாதார மேம்பாட்டை எதிர்க்கவில்லை, பொருள்களை சேர்த்து வைப்பதை தவிர்க்குமாறு சொல்லவில்லை, பொருளாதாரத்தினுடைய பலம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறது. அதே நேரத்தில் பொருள் ஆசை நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. அந்த பொருளாசையை விட்டும் நாம் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தினுடைய மோகம் கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பயிற்றுவிப்பதற்காக இந்த ஜகாத்தினுடைய முறைகளை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக இங்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறான். துதஹீருஹும் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக. அந்த பணம் காசுகள் சேருகின்ற பொழுது அதன் மீது இருக்கக்கூடிய பிரியமும் அதன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பும் உலகத்தினுடைய மோகமும், காசு இருந்தால் எதையும் வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு நிலை வருகிற பொழுது உலகத்தினுடைய மோகமும் தானாகவே கைகூடும். எனவே துதஹீருஹும், அவருடைய உள்ளத்திலே அந்த பேராசையை விட்டும் பொருளாசையை விட்டும் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. வதுஸக்கீஹிம், மேலும் அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். ஜகாத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை நான் அதிகமாக்குவேன். உமன் யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அழகிய முறையில் அல்லாஹ்விற்காக தான தர்மங்கள் செய்கிறார்களோ ஃபயுதாஇஃப லஹு அத்ஆஃபன் கதீரா, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களுக்கு பன்மடங்கான மேம்பாட்டை நாம் ஏற்படுத்துவோம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறார். சரி, இந்த ஜகாத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா
ஏன் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களில் குறிப்பிட்ட செல்வந்தர்களிடம் இருந்து எடுத்து குறிப்பிட்ட நபர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா கொடுப்பதை கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தான் பொருளாதாரத்தினுடைய மேம்பாட்டை விரும்புகிறான் தானே. அப்படி இருக்கின்ற பொழுது இதுக்காண்டி அவங்கள்டேருந்து கட்டாயப்படுத்தி அல்லாஹு தஆலா கடமையாக்கி அதை வாங்க வேண்டும் என்பதாக சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு அற்புதமான திட்டத்தை சொல்கிறார். வறுமை ஒழிப்பை ஏற்படுத்த வேண்டும். வறுமை ஒழிப்பிற்காக பல்வேறு திட்டங்கள் தீட்டப்படுகிறது. ஆனால் இந்த ஜகாத்தினுடைய முறை இருக்கிறதே, இதன் மூலமாக வறுமை ஒழிப்பை ஏற்படுத்த முடியும். அதாவது இருக்கக்கூடிய செல்வம் செல்வந்தனிடத்திலே மட்டும் அது தேங்கியதாக இருக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவை கடந்ததற்கு பிறகு அந்த அளவிலிருந்து ஒரு சிறிய தொகையை 40ல் ஒரு பங்கை எடுத்து இன்னொரு நபரை உருவாக்கக்கூடிய, இன்னொரு செல்வந்தனை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்திற்கு இந்த ஜகாத்தை வைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். கைலா யகூன தௌலத்தம் பைனல் அக்னியா மின்கும், உங்களில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்தில் மட்டுமே அது தேங்கி சுற்றக்கூடியதாக இல்லாமல் அது மற்றவர்களிடத்திலையும் பலனளிக்கக்கூடியதாக, அதே செல்வம் இன்னொரு செல்வந்தர்களை உருவாக்கும் விதத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்பதற்காக இந்த ஜகாத்தை நான் அமைத்து வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மினால் பார்க்க முடிகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இதையெல்லாம் சொன்னதற்கு பிறகு சமுதாயத்தினுடைய தேவை இருக்குது, உலகத்தினுடைய மோகம் நம்மிடத்தில் வந்துடக்கூடாது, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான்ற நம்பிக்கையோடு நீ கொடு என்கின்ற விஷயத்தை எல்லாம் சொன்னதற்கு பிறகும் யாராவது ஜகாத்தினுடைய விஷயத்தை பொடுபோக்காக எடுத்தார்கள் என்று சொன்னார், சும்மா கடமைக்காண்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி யாருக்கு வேண்டாலும் கொடுத்தா போதும் என்பதாக எடுத்தார்கள் என்று சொன்னால், அல்லது பதுக்கி வைக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு 2 உலகத்தினுடைய வேதனையை கொண்டும் நீங்கள் சுப செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லத, தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே அல்லாஹு சொன்ன முறையிலே அவர்கள் அதை செலவு செய்யவில்லை என்று சொன்னால், ஃபபஷிருஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு கொடிய வேதனையை கொண்டு, நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு சுப செய்தியை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கிறான். இங்கு ஃபபஷிருஹும் பிஅஸாபின் அலீம், அஸாபின் அலீம் என்பதாக சொல்லப்படக்கூடிய குர்ஆனில் உள்ள பெரும்பான்மையான இடங்கள் ஈருலகத்தினுடைய தண்டனையை சுட்டி காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா அதாபை குறித்து நிறைய மாடலில் சொல்லுவான். அதாபுன் அலீம் என்று சொல்லுவான், அதாபு முஹீன் என்று சொல்லுவான். இதே மாதிரி அதாபுன் அலீம் என்பதாக அலிஃப் லாம் யா மீம் என்பதை வைத்து சொல்லுவான். இதுக்கு என்ன தெரியுமா, நரகத்தினுடைய வேதனை, அந்த நரகத்தினுடைய நெருப்புகள் இருக்கிறதே, அந்த நரகத்தினுடைய நெருப்புக்கே வழி தாங்க முடியாமல், அல்லாஹ் போதும், என்னால் இதுக்கப்புறம் என்னுடைய இந்த ஹீட்டை என்னால் தாங்க முடியவில்லை என்பதாக அந்த நரக நெருப்பு அல்லாஹ்விடத்தில் முறையிடுமா. நரக நெருப்புக்கு வேதனை தரக்கூடிய அளவிற்கு அந்த நரகத்தினுடைய கொதிநிலை, வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இதை குறிப்பதற்காக தான் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அஸாபுன் அலீம், நோவினை பெற்றிருக்கக்கூடிய வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்பிக்கிறான். இதை பெரும்பாலும் அல்லாஹு தஆலா காஃபிர்களுக்கு சொல்லுவான், காஃபிர்களுக்கு தான் சொல்லுவான். அதே தண்டனையை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஜகாத்தை மறுக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக, ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதி இருந்தும் கொடுக்க தவறியவர்கள் மிகப்பெரிய தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்த்து கொள்கிறோம். சரி, ஜகாத்தினுடைய வரையறை என்ன, அதனுடைய வரைவிலக்கணம் என்ன என்று சொன்னால், சட்ட வல்லுநர்கள் அற்புதமான முறையில் மொத்த சட்டத்தையும் சுருக்கமான முறையிலே சொல்லக்கூடிய விதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். மாலும் மக்சூசும் யுஹ்ருஜு மின் மாலி மக்சூசின், மாலும் மக்சூசும் யுஹ்ருஜு மின் மாலிம் யுஹ்ரஜு மின் மாலி மக்சூசின், ஒரு குறிப்பிட்ட தொகையிலிருந்து, குறிப்பிட்ட ஒரு பொருளிலிருந்து எடுத்து வெளியாக்கப்படக்கூடிய ஒரு சிறிய தொகை அலா வஜ்ஹின் மக்சூசின், குறிப்பிட்ட வகையினர்களுக்கு என்பதாக இந்த மொத்த சட்டத்தை சொல்லியிருக்கிறார். அதில் முதலாவதாக
இந்த ஜக்காத்தை குறிப்பிட்ட ஒரு பொருளிலிருந்து வெளியாக்கப்படுகிறது என்று சொன்னால் எந்த பொருளிலிருந்து வெளியாக்கப்படுகிறது? எந்த பொருளிலிருந்து வெளியாக்கப்படுகிறது? ஜக்காத் எல்லா பொருளின் மீது கடமையா என்று சொன்னால் இல்லை. 8 பொருட்களின் மீது ஜக்காத்து கடமையாகி இருக்கிறது. முதலாவது தங்கம் வெள்ளி. தங்கம் வெள்ளியிலே ஒரு குறிப்பிட்ட அளவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த தங்கம் வெள்ளியினுடைய அளவிற்கு ஜக்காத்து உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதில் ஜக்காத்து கடமையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளியினுடைய அளவை குறித்து சொல்கிற பொழுது, இதா கானத் லக மிஅதா திர்ஹம், 200 திர்ஹம் உங்களிடத்தில் இருந்து, வஹால அலைஹல் ஹவுல், அதாவது அந்த 200 திர்ஹம் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா காசாக, மற்ற செலவெல்லாம் போக இது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு, கிடப்பிலே இருக்கு, மிச்சமாகி இருக்குது. இந்த 200 திர்ஹம் உங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதிலிருந்து ஃபஃபீஹா 5 தராஹிம், அதிலிருந்து 5 திர்ஹத்தை எடுத்து கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தங்கமாக இருந்தால் வைதா கான லக 20 தீனார், உங்களிடத்தில் 20 தீனார் தங்க நாணயங்கள் இருந்து, மேலே சொன்னது திர்ஹம் வெள்ளி நாணயம், அது 200 இருந்துச்சுன்னா இது 20 தங்க நாணயங்கள் இருந்தது என்று சொன்னால், வஹால அலைஹல் ஹவுல், அதிலே 1 வருடம் பூர்த்தியாகிவிட்டது என்று சொன்னால், ஃபஃபீஹா நிஸ்ஃபு தீனார், அதிலிருந்து நிஸ்பி தீனார், பாதி தீனார் அளவிற்கான இதை நீங்கள் ஜகாத்தாக எடுத்து கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ 200 திர்ஹம் என்று சொன்னால் நமக்கு தெரியாது. 200 திர்ஹத்தினுடைய அளவு என்ன என்பதாக சொல்லுகிற பொழுது அதை இன்றைய காலத்தினுடைய செல்வத்தோடு நாம் ஒப்பீடு செய்கிற பொழுது 2 விதமான கருத்துகள் வருகிறது. முதலாவது 200 திர்ஹம் வெள்ளியினுடைய அளவு. 200 திர்ஹம் என்றால் 600 கிராம் வெள்ளிக்கு சொல்லப்படும் என்பதாகவும், இன்னும் சில பேர் 612.5 கிராம் வெள்ளியினுடைய அளவிற்கு சொல்லப்படும் என்பதாகவும் குறிப்பிட்டு காமிக்கலாம். அப்போ 612.5 கிராம் பொதுவாக, 600 கிராம்ன்றது பேணுதல் அடிப்படையில், 612.5 கிராம் வெள்ளி ஒருவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே செல்வந்தராக கணக்கிடப்படுவார். அதே மாதிரி தங்கத்தினுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொன்னாங்க? 20 தீனார் என்று சொன்னார்கள். 20 தங்க நாணயம் இருந்தால், தங்க நாணயம் இப்போ உள்ள காலகட்டத்திற்கு எவ்வளவு? 20 தங்க நாணயம் என்று சொன்னால் 85 கிராம், 85 கிராம் என்பதாகவும், இன்னும் சில ஆய்வாளர்கள் 87.5 கிராம் என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. இல்லை, பொதுவாக எல்லாரும் இலகுவான முறையில் எடுத்துக்கொள்வது வந்து 87.5 கிராம் என்பதாக எடுத்துக்கொள்கிறார். வசதி உள்ளவர்கள் பேணுதல் என்ற அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 85 கிராம் என்கின்ற இதை வந்து எடுத்து செயல்பட வேண்டும் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. ஆக தங்கம் வெள்ளியினுடைய அளவை நம்மினால் பார்க்க முடியுது. இப்போ தங்கம் வெள்ளியினுடைய நக்குது புழக்கம் இல்லை, வெறுமனே காசினுடைய புழக்கம் தான் இருக்கிறது. எனவே இந்த காசினுடைய அளவை எதோடு நாம் ஒப்பீடு செய்வது? வெள்ளியினுடைய நிசாப், ஜக்காத்து கடமையாகிறதுக்குன்னு இருக்கிற அளவு, அந்த அளவோட இந்த காசினுடைய அளவை ஒப்பீடு செய்கிறதா அல்லது தங்கத்தினுடைய அளவோடு ஒப்பீடு செய்வதா? வெள்ளியினுடைய அளவோடு ஒப்பீடு செய்கிறதா, தங்கத்தினுடைய அளவோடு ஒப்பீடு செய்வதா என்பதாக சொன்னால், எல்லா சட்ட வல்லுநர்களும் வெள்ளியினுடைய அளவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தவருக்கு பணம் இருந்துச்சுன்னா அவர் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு கடமை என்பதாக குறிப்பிட்டு காமிக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், தங்கத்தினுடைய அளவோடு தங்கத்திலே ஜக்காத்து கடமையாகக்கூடிய அந்த அளவு இருக்கு இல்லையா, நிசாபு 20 தங்க நாணயம் அளவு, இந்த அளவோடு நம்ம காசை நாம் ஒப்பீடு செய்தோம் என்று சொன்னால் இன்னைக்குள்ள காலகட்டத்திற்கு அது எங்கவோ போய் முடிந்துவிடும். இன்றைக்குள்ள காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்குள்ள இதில் 1 கிராம் தங்கம் அப்படின்றது 8,978 ரூபாய். 8,978 ரூபாய். இப்போ 87.5 கிராம் அப்படின்னு சொல்லி வச்சோம்னா கிட்டத்தட்ட 7,85,000 சொச்சம் ஒருவரிடத்தில் இருக்கிற பொழுது தான் ஜக்காத்து கடமைன்ற மாதிரி ஆயிடும். யார்கிட்ட 7 லட்சம் ரூபா இருக்குதோ, 7,85,000 ரூபா இருக்குதோ, அந்த சொச்சங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து 86,000 ரூபான்னு நம்ம வச்சுருவோமே, 7,86,000 எவர்கிட்ட இருக்குதோ அவர்கிட்ட தான் ஜக்காத்து கடமை என்பதாக வந்துடும். அப்படின்னா ஜக்காத்து கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாயிரும்.
அப்போ சமுதாயத்தினுடைய பலன் என்பது, ஜகாத்தினுடைய அமல் என்பது ரொம்ப குறைந்ததாக ஆகிவிடும். எனவே வெள்ளியினுடைய அளவோடு நாம் வந்து ஒப்பீடு செய்ய வேண்டும். பணத்தினுடைய இதை வெள்ளியினுடைய அளவோடு ஒப்பீடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்குள்ள வெள்ளியினுடைய ரேட்டு ஒரு கிராம் வந்து 110 ரூபா. 110 ரூபாய் என்று சொன்னால் 612.5 கிராம், 612 கிராம் வந்து வெள்ளியினுடைய அளவு. அப்போ எவ்வளவு என்று சொன்னால் 67,375 ரூபாய். 67,000 ரூபா ஒருத்தவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 67,500 ரூபா ஒருத்தவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ஜக்காத்தை கொடுப்பதற்கு தகுதியானவராக இருக்கிறார். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 40 அவர் எடுத்து கொடுக்க வேண்டும். அது இதுக்கு மேலே எவ்வளவு கூடுதோ அதுக்கு தோதுவாக நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை தாண்டி தங்கம், வெள்ளி, இதை தாண்டி வேறு என்னென்ன பொருட்களில் ஜக்காத்து கடமையாகிறது என்று சொன்னால், ஆடு, மாடு, ஒட்டகம், ஹைவானில் விலங்கினத்தில் ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த ஆட்டை தவிர, மாட்டை தவிர, ஒட்டகத்தை தவிர வேறு ஏதாச்சும் வச்சிருக்காரு? குதிரையை வச்சிருக்கிறார், உயர் ஜாதி குதிரை, யானையை வச்சிருக்கிறாரு, கோவேரி கழுதையை வச்சிருக்கிறார், அதை வச்சிருக்காரு, இதை வச்சிருக்காரு, எதுலேயும் ஜக்காத்து கடமையாக 3 விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆடு, மாடு, ஒட்டகம், இதில் எவ்வளவு ஜக்காத்து, எவ்வளவு வச்சிருந்தா எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் என்பதெல்லாம் ஒரு நீண்ட விஷயம். அது நமக்கு இப்பொழுது அது தேவையில்லாத விஷயமும் கூட. அதற்கு அடுத்ததாக உணவு தானியங்கள், தானிய வகைகளில் உணவு தானியம்னா நம்ம இப்போ சாப்பிட்றது அரிசி, வடநாட்டில் எல்லாம் அது கோதுமையாக மாறும். எனவே கோதுமையை கணக்கிட வேண்டும். கோதுமையினுடைய அளவு என்ன, இது அரிசியினுடைய அளவு என்ன என்பதெல்லாம் அது ஒரு தனி சட்டம். அதற்கு அடுத்ததாக காய்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், இவைகளில் இவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமையாகும் என்பதாக வரும். இங்கே நம்மள்டெல்லாம் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாத காரணத்தினால பெரும்பாலும் தங்கம், வெள்ளி மற்றும் நம்முடைய பணத்தினுடைய தொகைகளை நாம் கணக்கிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஜக்காத்து கடமையாகக்கூடிய விஷயத்தில் நாம் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த விஷயத்தை நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எத்தனை கேள்விகள் வந்தாலும் அதற்குண்டான எல்லா விஷயங்களும் உள்ளக்க அடங்கிடும். முதலாவது மில்குல் மால், எந்த பொருளிலிருந்து ஜக்காத்து கொடுக்குறோமோ அந்த பொருள் வந்து தனக்கு முழுமையான முறையில் சொந்தமானதாக இருக்கணும். மில்குல் மால் முழுசா அது சொந்தமானதாக இருக்கும். சொந்தமானதாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பொருளாக இருக்கணும் என்பது மட்டுமல்ல, அந்த பொருளை எப்பொழுது வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு நம்ம சக்தி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அட்வான்ஸ் பணம் இப்போ நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம். அட்வான்ஸ் 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் பணம் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ அட்வான்ஸ் பணம் இது நம்முடைய பணம் தானா? நம்ம பணம் தான். ஆனால் இன்னைக்குள்ள நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அட்வான்ஸ் பணம்ன்றது கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இடத்துல முதல வாயில போட்ட பொருள் மாதிரி தான். அதை வந்து திரும்பி எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப அல்லோல் பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கேட்ட நேரத்தில் கிடைச்சிருமா? கேட்ட நேரத்தில் தந்துடுவார், அதற்குண்டான கெப்பாசிட்டி இருக்குது, நல்ல சூழலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அட்வான்ஸ் பலம் நமக்குரியதாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய நிலைகளை கவனித்து கொள்ள வேண்டியது தான். அந்த அட்வான்ஸ் பணம் என்பது தசர்ருஃப், உடனடியாக இப்போ எனக்கு தேவைப்படுது, உடனடியாக அதை செலவு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மில்குல் தமாம், அதில் பரிபூர்ணமான உரிமை இருக்கிறது, நமக்கான அது பொருள் என்பதாக சொல்லலாம். அதே மாதிரி நாம் பார்க்கிற பொழுது மருத்துவ காப்பீடு நாம் போட்டு வச்சிருக்கோம். சில இடத்துல மருத்துவ காப்பீடெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து போட்டு வைக்கிறோம். இது நம்முடைய மருத்துவத்திற்காக சேமிப்பு செய்கிறதுக்கு. ஏதாச்சும் பெரிய நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நோயினுடைய சிகிச்சைக்கான செலவை வந்து நம்ம அதன் மூலமாக செஞ்சு கொள்ளலாம் என்பதற்காக. இது நம்முடைய பொருளாக மாறுமா அப்படின்னு சொன்னாக்க, இதுவும் நம்முடைய பொருள், அசலில் நம்முடைய பொருள் தான் அது. ஆனால் அதில் வந்து தமாமுல் மில்க் வந்து இல்லை, பரிபூர்ணமான மில்க் இல்லை. இப்போ கவர்மெண்ட்டில் கேட்டாக்க உடனடியாக தந்துடுவான்னா தந்துட மாட்டான். ஒரு குறிப்பிட்ட இந்த நோய்க்கான செலவுக்காக தான் அதை வந்து செலவு செய்ய வேண்டும். மற்ற இதுக்கும் நம்ம அதை வந்து செலவு செய்ய முடியாது, உடனடியாக அதை வந்து வாங்கவும் முடியாது. அப்படியே வாங்கணும், எனக்கு பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் அதை ரொக்க ரூபாயாக நம்மிடத்தில் தரவும் மாட்டார்கள். அது சல்லியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பார்கள் என்ற நிலை வருகிற காரணத்தினால இதிலையும் ஜகாத்தினுடைய இதையும் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதே போன்று கடன், ஒருத்தவர்கிட்ட நம்ம கடன் கொடுத்து வச்சிருக்கிறோம், அந்த கடன் கொடுத்தவருடைய நிலுவைகளை கவனித்து தான், நிலுவையில் கண்டிப்பாக இருக்கும், உடனடியாக கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சட்டங்கள் மாறும். அது ஆளை பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து மாஸ்க்கு ஹெல்மெட்டோடையும் சுற்றுறாங்க.
இன்னைக்கு கடன் கொடுத்தவரை விட கடன் வாங்கியவரை விட மன சங்கடத்தில் யார் இருக்கிறான்னா கடன் கொடுத்தவர் தான் இருக்கிறார். நிறைய பேரை கண்டே பிடிக்க முடியல. எப்போ இந்த லாக்டவுனுடைய இதில் மாஸ்குடைய இதை அறிமுகப்படுத்தினார்களோ அவர்கள் யாராச்சும் கடன் கொடுத்தவர் முன்னாடி மாஸ்கை மாட்டிட்டு போகக்கூடிய ஒரு காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப ஜக்காத் கொடுத்த அந்த கடன் பார்த்த நபரை கவனித்து அது மாறும். மில்குத்தமாம் சில இடத்துல நம்ம பார்க்கலாம். சில இடத்துல கடன்ல ஜக்காத்து வருவாங்க, ஜக்காத்து கொடுத்து சில அசத்மார்கள் சொல்லுவாங்க ஜக்காத் வரும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர் ஜக்காத் வராதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தஸர்ருஃபாத்தை வைத்து அங்கு மில்குத்தமாம் பரிபூர்ணமான உரிமை நம்மிடத்தில் வந்திருக்கிறதா அப்படின்றது. அதே மாதிரி பிஎஃப் பணம் நம்முடைய ஆஃபீஸ்களில் நமக்காக பின்னாடி சேமித்து வைப்பதற்காக கொடுக்கக்கூடிய பணம், அந்த பணத்தில் ஜக்காத்து கடமையாகுமா? ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது நம்முடைய கையில் அது வரலன்ற காரணத்தினால அது பரிபூர்ணமான நம்முடைய தஸர்ருஃபாத்திற்குள்ளாக வரவில்லை. எனவே அதில் ஜக்காத்து கடமையாக ஆகாது. எப்போது வரையும்னா அது நம்முடைய கையில் வரையணும். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாவோ சேர்ந்து கடைசியாக ஒரு 10 லட்ச ரூபா மொத்தமாக வந்துருச்சு. நம்ம ஆஃபீஸை விட்டு வரும்போது 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்கன்னா அந்த 10 லட்ச ரூபாவை எடுத்து அந்த 10 லட்ச ரூபாவில் ஒரு வருடத்தினுடைய ஜக்காத்தை எடுத்து நம்ம கொடுத்துட வேண்டும். இது முதலாவது நிபந்தனையில் உள்ளது. இரண்டாவது நிசாப். அந்த அளவு எந்த அளவு? தங்கம் வெள்ளியினுடைய அளவு. 20 திர்ஹம் 200 திர்ஹம், அதே மாதிரி 20 தீனார் தங்கம் வெள்ளியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அந்த அளவு 87.5 கிராம் தங்கமும் அதே மாதிரி 612.5 கிராம் வெள்ளியும் உள்ள அளவிற்கு உண்டான அளவுக்கு காசோ அல்லது தங்கமோ அல்லது வெள்ளியோ இருக்குது. எத்தனை நாளைக்கு இருக்குது? ஒரு வருஷம் ஃபுல்லாக கரெக்டாக அப்படியே கிடப்புலே கிடக்குது அப்படின்னு சொன்னாதான் அதில் ஜக்காத்து கடமையாகும். அதை எடுத்து திரும்பவும் அதை ஏதாச்சும் புழங்கிட்டாரு, யூஸ் பண்ணிட்டாரு, அது வேறு ஏதாச்சும் செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவருடைய கையில் எப்போ வருதோ அப்பையிலிருந்து நாம் கணக்கு வைக்கணும். அப்பையிலிருந்து நாம் கணக்கணும். சரி, கணக்கு எவ்வளவு வைக்கிறது? ஒரு வருடத்தினுடைய அளவுக்கு இருக்கணும். ஒரு வருடத்தினுடைய அளவுன்றது ஆங்கில வருட பிறப்பை வைத்து வைப்பதா, நம்முடைய இந்த பிறை கணக்கை வைத்து வைப்பதா என்று சொன்னால் பிறை கணக்கை வைத்து வைப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதாக சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா பிறை கணக்கை அடிப்படையில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 30 வருடத்திற்கு பிறை கணக்கு இருக்கும். சூரியன் சந்திரன் இந்த 2 வருடத்தினுடைய கணக்கு அளவை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருடத்தினுடைய டிஃப்ரெண்ட் இருக்கும். 2க்கும் மத்தியில் ஒரு வருடத்தினுடைய டிஃப்ரெண்ட் இருக்கும். எனவே இந்த அளவில் இந்த பிறை கணக்கினுடைய அளவில் கொடுப்பது தான் பொருத்தமானதாக இருக்கும் என்பதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய மக்களை நிறைய பேர் நினச்சி வச்சிருக்கிறது என்னன்னா, ரமலான் டு ரமலான் தான் ஜக்காத்து கொடுக்கணும் என்பதாக நினச்சி வச்சிருக்காங்க. அப்படி இல்லை. ஏழைகளுக்கு எல்லா நேரமும் பசிக்கும், எனவே ரமலானில் மட்டும்தான் பசிக்கும் என்பது அல்ல. ரமலானுடைய மாதத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட கணக்காக அளவாக வச்சு நம்மளால கொடுக்க முடியும். இந்த இதில் கொடுத்துறேன், அடுத்த ரமலான்லேயே நான் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அதேமாரி ரமலானில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பல்வேறுபட்ட நன்மைகள் அதிகப்படியான நன்மைகள் இருக்கிற காரணத்தினால கொடுக்கறது சால சிறந்தது. ஆனால் ரமலானில் மட்டும்தான் கொடுக்கணும் என்பதாக நினைப்பது தவறான எண்ணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஹவுலானுல் ஹவுல். ஒரு வருடத்தை பூர்த்தி ஆனதற்கு பிறகு அந்த ஜக்காத்தை கொடுக்கணும். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் நினச்சி வச்சுருக்காங்க, இப்போ 3 லட்ச ரூபா என்னிடத்துல இருக்குது, 3 லட்ச ரூபா என்னிடத்துல இருக்குது, ஜக்காத் இந்த வருஷம் இப்போ 2025 நான் ஜக்காத்தை அந்த 3 லட்ச ரூபாய்க்கான ஜக்காத்தை கொடுத்துட்டேன். இப்போ 2026 வருது, அதே 3 லட்ச ரூபாய் இருக்குது, இப்போ இதுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேர் என்ன சொல்லி குழப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், 3 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்தாச்சு இல்லை, எனவே கொடுத்த ஜக்காத்தை என்ன செய்ய தேவையில்லை, ஜக்காத்து கொடுத்துட்ட பொருளில் ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அந்த இதை தாண்டி 3 லட்சமோ 4 லட்சமோ வந்துச்சுன்னா அந்த 1 லட்ச ரூபா 1/2 லட்ச ரூபா இருக்குல்ல, அதில் மட்டும் ஜக்காத்து கொடுங்க. எதில் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கலையோ அதில் மட்டும் ஜக்காத்து கொடுங்க என்பதாக சட்டத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அது தவறான சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்ல ஆம், இருக்கிற பொருளில் இருந்து ஒவ்வொரு வருடமும் அதை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். ஹவுலானுல் ஹவுல், உங்களின் மீது ஒரு வருடம் சுற்றிவிட்டது என்று சொன்னால் ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜக்காத்து கொடுப்பது என்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவது என்பது மட்டுமல்ல,
அல்லாஹ் இத்தனை வருஷம், ஒரு வருஷம் ஃபுல்லா அதை குறையாம நம்ம இடத்துல பாதுகாத்து வச்சிருக்கிறானே, அதற்காக நன்றி செலுத்தும் விதத்திலையும் அந்த ஜக்காத்தை நாம் வந்து கொடுக்கணும். உண்மையிலேயே கண்கூடாக நாம் பார்த்தது, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஜக்காத்தினுடைய அல்லாஹ் நினைச்சிருந்தான்னா ஒரு வருஷத்துல தான் கொடுத்துட்டானே, ஒவ்வொரு வருஷமும் இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படியே போயிட வேண்டியதானா அப்படின்னு சொல்லி நாம் நினைச்சோம் அப்படின்னு சொன்னான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நினைத்திருந்தால் அந்த பொருளை ஒரு நோயின் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு நெருக்கடியின் மூலமாக நம்மிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் தானே, பிடுங்கி இருக்கலாம் தானே. கண்கூடாக பார்த்தது என்னுடைய உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களிட்ட, மன்னடி அப்துல் ரஹ்மான் ஹசரத்திட்ட ஒருத்தவங்க ஊர் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர் வந்து பக்கத்தில் வந்து கேட்குறாரு, ஜக்காத்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுமா? அப்போ அந்த நேரத்தில் அந்த குழப்பம் வந்து அதிகமாக போயிட்டு இருந்த நேரம். அப்போ வந்து ஆமாம் ஜக்காத்து வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்படியே கொடுத்து கொடுத்து கடைசியில் சேமித்து வச்சதை எல்லாத்தையும் அழிச்சிடணுமா ஜத்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கேட்டார். இப்படி சேமிச்சு ஒரு வருஷம் இப்போ 2 லட்ச ரூபா நான் வச்சுருக்கேன்னா 2 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஜக்காத்தை இந்த வருஷம் கொடுத்துட்டேன்னா அடுத்த வருஷமா அந்த 2 லட்ச ரூபானா அதை அப்படி திரும்பவும் நான் குறைச்சிக்கிட்டே வந்து கடைசியாக இப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து நான் வந்து என்னுடைய பொருளெல்லாம் அழிச்சிடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து கேட்டார். அசத் வந்து எதுவும் சொல்லலை, ஹதீஸில் இப்படி தான் இருக்குது, பொதுவாக அசத் மென்மையானவங்க இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுபஹானல்லாஹ், சம்மருடைய லீவு வந்தது, ஊருக்கு போனார், ஃபேமிலியோட திரும்ப வந்துக்கிட்டு இருந்தார். ஃபேமிலியோடு திரும்பி வருகின்ற போது மதுராந்தகம் பக்கத்தில் அந்த வாகன விபத்து ஏற்பட்டு மொத்த ஃபேமிலியும் அவுத்து. எந்த வார்த்தையை கேட்டார்? அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலாவை நினச்சி பார்க்கணும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய பொருளை யார் யாரிடமிருந்து கொடுத்து வைக்க வேண்டும், யார் யாரிடமிருந்து பறிக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்கிறான்றான். அல்லாஹு தஆலா யுன்ஃபிகூன அல்லதீன யுன்ஃபிகூன, அவர்கள் எப்படி மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களிடம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். இங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்லலை, உன்னுடைய பொருளிலிருந்து நீ செலவு செய்யன்னு சொல்ல, அவர்களுடைய பொருட்களிலிருந்து அவர்கள் செலவு செய்யலாம். மிம்மா ரஸக்னா, அந்த பொருள் எந்து உனக்கான ஒரு அளவை கொடுத்து விட்டேன், மீதி இருக்கக்கூடிய இந்த அளவிற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த 40 ஒரு பகுதி என்பது அடுத்தவனுடைய பொருள் வந்து கலந்து இருக்கிறது. இதை நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கான ஆரோக்கியத்தையும் உனக்கான செலவீனத்தையும் குறைத்து சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்துவேன். இதற்கு எதிராக நீ செயல்பட்டாய் என்று சொன்னால் அதை நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் பார்த்து கொள்கிறேன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சுட்டி காண்கிறார். அதே மாதிரி அந்த ஜக்காத்தினுடைய பொருளை நாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜக்காத்து சம்பந்தப்பட்ட ஒரு ஏழை அந்த ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்காங்க இல்லையா, அவர்களிடத்தில் நேரடியாக நாம் வந்து பொருளாக அந்த பணமாக கொடுக்க வேண்டும். ஏதாச்சும் நாமளாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு டீ தூளாக வாங்கி கொடுத்துருவோம், பருப்பு அரிசியாக வாங்கி கொடுத்துருவோம், சர்க்கரையாக வாங்கி கொடுத்துருவோம் இல்லை, அந்த பொருளை நாம் அவரிடத்தில் கொடுத்து இந்த பொருள் உன்னுடையது, இந்த காசு உன்னுடையது, இதை வைத்து உன்னுடைய மேம்பாட்டு நிலையை நீ உருவாக்கிக்கொள், இதை வச்சு நீ என்ன செய்வியோ அது உன்னுடைய பாடு, உனக்கும் அல்லாஹ்விற்கும் உண்டான பாடு. இந்த தொகை என்னுடைய தொகையிலிருந்து அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுக்க வச்சிருக்கான், இதை நான் உனக்கு கொடுத்துட்டேன், இதை வைத்து நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்பதாக. என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்கன்னா ஹராம்லே நீ போட்டுக்கோ என்பது அல்ல, உன்னுடைய மேம்பாட்டை நீ பார்த்துக்கொள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வழிவகுத்து இருக்கிறான். இன்னும் இந்த ஜக்காத்தினுடைய சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அதன்படி தெரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பு பெருமக்களே, நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு, உடல் மற்றும் உள்ளத்தினுடைய ஆரோக்கியம் என்று சொன்னால், எப்படி உடலில் தேவையற்ற நோய்கள் வந்துவிட்டால் அது மாதிரி எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது என்பதாக நினைக்கிறோமோ, அது மாதிரி உள்ளத்திலேயும் எந்த ஒரு தீய எண்ணங்களும் ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா தடுத்த அந்த குணங்களும், அதே மாதிரி கஷ்டங்களும் நெருக்கடிகளும் நம்மிடத்திலே வந்து அணுகாமல் இருப்பதற்கு நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே மறு உலகத்திலேயும் எனக்கு ஆஃபியத்தை கொடு. இந்த அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் தீனி வத் துன்யா என்கிற துஆவை கேட்டு வந்தால் அவர்களுக்கு உடல் மற்றும் உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவரும்